வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி ஒரு லஞ்ச் சிம்பிளான லஞ்ச் ரெடி பண்ண போகிறோங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு குழம்பும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவலுங்க. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம பாசிப்பருப்பு குழம்பும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவலும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாய் சூடாகிடுச்சிங்க. 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் தட்டி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். தக்காளி வதங்கினதும் ஒரு 2 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டோன்னு நாம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் நல்லா வெந்துதான் நம்ம பார்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டு நல்லா வேகும் வரை இன்னொரு முறை மூடி நம்ம வேக வைக்கலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்து நம்ம கலந்து விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வெந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் புளி கரைச்சல் வச்சுருக்கேன். அதை இதில் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது பாசிப்பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக நான் ஒரு 150 கிராம் பாசிப்பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். மஞ்சள் போட்டு பெருங்காயம் போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போது ஒரு கடாய் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆயில் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டு கலந்து விட்டுடலாங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பை சேர்த்து குக்கரையும் நம்ம கழுவி தண்ணியோடு அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி திக்காக நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஈஸியாக நம்ம உடனே செய்கிற ரெசிபிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழையை தூவி பருப்பு கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவலும் இந்த பாசிப்பருப்பு குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி. நம்ம சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.